வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் ஒரு முக்கியமாக சமையலுக்கு தேவையான மிக 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 முக்கியமான ஒரு பொருளை பற்றி சொல்ல போகிறேன். எல்லாமே சமையலுக்கு முக்கியந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? முக்கியந்தாங்க. நம்ம கூட என்ன செய்கிறோம், சில நேரங்களில் எவ்வளோ உதவி செய்கிறாங்க, எவ்வளோ நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாரு, எவ்வளோ நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறாரு. அப்படியெல்லாம் இருந்ததும் நம்ம நிலை மாறும் பொழுது என்ன செய்கிறோம், சில நேரம் அவங்கள மறந்துடுறோம், உதாசீனப்படுத்திடுறோம். அப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது உண்டு. அதுக்கு என்ன பண்ணாங்க, தேவையான போது என்னை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணாங்க, தேவையில்லைன்னு சமையல் முடிஞ்சதும் எடுத்து சாப்பிடும்போது தூக்கி போட்டாங்க, கருவேப்பிலை மாதிரி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சில பேர் குறைப்பட்டு கொள்வதை கேட்டிருக்கோம். கருவேப்பிலையை சாப்பாட்டில் நீங்கள் தூக்கி எறியறத முதல்ல நிறுத்துங்க. கருவேப்பிலை சாப்பாட்டில் போட்டால் ஐயா கருவேப்பிலையெல்லாம் முதல்ல தூக்கி போட்டுருவாங்க. எடுத்தோடனே அதான் வேலை. சாம்பாரில் ஒரு கருவேப்பிலை இருந்தால், இல்லை பொரியலில் ஒரு கருவேப்பிலை இருந்தால் முதல்ல அதை எடுத்து தனியாக ஓரத்தில் வச்சுருவாங்க. ஓரம் கட்டுறது எதற்காக என்றால், அந்த கருவேப்பிலைக்கு அத்தனை சக்தி இருக்குது. வைட்டமின் ஏ, பி, சி இருக்குது. அதே போல் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சூட்டை தணிக்கக்கூடியது, ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது. ஜீரணம் ஆகணும். உங்களுக்கு ஏதோ சாப்பிட்றீங்க, வெளியே போகிறீங்க, நிறைய அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க, வீட்டில் சாப்பிடும் பொழுது இந்த கருவேப்பிலையை நல்லா மென்னுடுங்க. மென்று நீங்கள் முழுங்காட்டி கூட பரவாயில்ல, அந்த சாறை முழுங்கிட்டு அந்த சக்கையை கூட துப்பிடுங்க. ஆனால் கருவேப்பிலையை பயன்படுத்தாமல் இருக்காதீங்க. கருவேப்பிலை எதுக்காக போடுறாங்கன்னா, நமக்கு பயன்பாட்டுக்கு தான் போடுறாங்க. அதே போல் ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது. இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கருவேப்பிலை மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வாசனை கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லை, உடம்புக்கு அத்தனை நல்லது. ஜீரணம் ஆனாலே போருங்க சாப்பிட்றது. வயிறு மந்தமாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்மளால் எந்த வேலையும் சந்தோஷமாக செய்ய முடியாது. என்னமோ மாதிரி இருக்குப்பா, ஒரு அன்ஈஸியாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அந்த வயிறு மந்தமாக இருக்கிறது, செரிமான குறைவு, மலச்சிக்கல் இது மாதிரிலாம் ஏற்பட்டால் நமக்கு நிச்சயமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. எவ்வளவு தான் நம்மகிட்ட பணம் இருந்தாலும், எவ்வளவு தான் வாய்ப்புகள் வந்தாலும், உடல்நிலை சரியாக இல்லாவிட்டால் நம்மளால் எதுலேயுமே ஈடுபட முடியாது. அதனால் கருவேப்பிலைக்கு இன்னொரு பவர் இருக்குது. கண்ணுக்கு நல்லது. ஆமாங்க, கண்ணுக்கு நல்லது. பார்வை, கண் பார்வைக்கு இந்த கருவேப்பிலை அதிக பயன்படுதான். கண் பார்வை நல்ல பவர்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இந்த கருவேப்பிலை துவையல் சாப்பிடுங்க. கருவேப்பிலை பொடி பண்ணி சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி கருவேப்பிலை பொடி பண்ணி போட்டு சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கருவேப்பிலையை எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ கண்களுக்கு பவர் கொடுக்குதான் அது. இது மட்டும் இல்லைங்க, இளநரை. சில பேர் பார்த்தா சின்ன பையனாக இருப்பாங்க, சின்ன பொண்ணாக இருப்பாங்க, பார்த்தா தலையெல்லாம் நரைச்சிருக்கும். ஏன்னா இது வயசு சின்னதாக இருக்காங்க, தலை நரைச்சிக்கிறத இளநரை. அந்த இளநரையே வராமல் இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை அதிகமாக உதவி செய்தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநரை இருக்கிறவங்க முதல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் எடுத்து நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு பிடி கருவேப்பிலையை, அந்த சூட்டில் இருக்கிற நல்லெண்ணெயை இறக்கி வச்சுட்டு ஒரு பிடி கருவேப்பிலையை அதில் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து அந்த கருவேப்பிலை எல்லாம் அதில் அந்த சூட்டில் பொரிஞ்சிருக்கும். அந்த ஸ்மெல்லெல்லாம், அதோடய எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் வந்துட்டுருக்கோம். அதை எடுத்துகிட்டு தலைக்கு டெய்லி நீங்கள் தேய்ச்சிட்டு குளிக்கலாம். தலை தேய்ச்சி தலை வாரிக்கலாம், வாசனையாகவும் இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா அந்த இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் கருன்னு ஆகிடுமா. முடியும் நல்லா வளரும். முடி வளராதவங்களுக்கு இது தடவலாம், முடி வளரும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இளநரை போய் கருப்பாக இருக்கும் முடி. நிறைய பசங்க, இப்போ ஸ்கூல் பசங்களாகட்டும் பெண்களாகட்டும், நிறைய பேருக்கு தலைமுடி அடர்த்தியாக இருக்கும், அழகாக இருக்கும். பேன் இருக்கும். பேனுன்ற தொல்லை ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. மரசீப்பு போட்டு வாருவாங்க, பேன் சீப்புன்னு அதுக்கு பேர் வைப்பாங்க, ஈர்க்கோழின்னு வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போல்லாம் மெடிசன் வந்துடுச்சு, பேனை எடுக்கிறதுக்கு மெடிசன். அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த எண்ணெய் சொன்னேன் பாருங்கள், இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக தடவினா அந்த ஸ்மெல்லுக்கு பேன் வராதான். கருவேப்பிலைக்கு இந்த பேன்களை ஒழிக்கக்கூடிய பவர் கூட இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அதாவது நம்ம வெளியே இருந்து ரசாயன கலவைகள் பல கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தை வாங்கி நம்ம தைரியமாக தடவிக்கிறோம் தலையில். அதனால் முடி கொட்டுமா, பக்க விளைவுகள் ஏதாவது வருமா, எதுவுமே தெரியாது. பேன் சாகுமா, அவ்வளோதான். பேன் செத்து போச்சுன்னா போகிறோம். தலைமுடியிலேருந்து அந்த பேன் ஒழிஞ்சா போகிறோம். தலை எந்த நேரம் கையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்காப்பா, அந்த பேனெல்லாம் ஒழிஞ்சா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த இளநரையை தீர்க்கக்கூடிய இந்த கருவேப்பிலை முடியை கருகருன்னு வளர வைக்கும். பேன்கள் இந்த கருவேப்பிலையோட அந்த வாசனைக்கு பேன்கள் வராது. பேன்கள் இருந்தால் ஒழிஞ்சிரும். அந்த பேனை இதை டெய்லி நீங்கள் அந்த எண்ணெயை தடவி பாருங்கள், பேன்கள் வராது.
இவ்வளோ மட்டும் இல்லை, உடலுக்கும் உறுதியாக நம்மளுடைய ஜீரண சக்தி பாதையை சரி பண்ணுது. இன்னும் அது மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலையில் வந்து நிறைய வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்குது. இரும்பு சத்து உள்ள பொருட்களை நம்ம அதிகமாக உட்கொள்ள வேண்டும். துவையிலெல்லாம் அரைச்சி சாப்பிடுங்க. உங்களுக்கு சாம்பாரில் போட்டால் தானே தூக்கி போடுவீங்க. துவையில் அரைச்சி சாப்பிடுங்க, பொடி பண்ணி சாப்பிடுங்க. கருவேப்பிலையை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ உடலுக்கு நல்ல உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. நல்ல ஹீட்டாக நல்லா இருக்கும், உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணாதீங்க. இது வந்து வேம்பு, அதாவது வேப்பிலை இனத்தை சேர்ந்தது இது. அதனால் எல்லா இடங்களும் வளரக்கூடியது. கருவேப்பிலையை பயன்படுத்துங்கள். கண் ஒளி நன்றாக உங்களுக்கு பிரகாசிக்கட்டும். நாளைக்கு இன்னைக்கு கருவேப்பிலை பார்த்தோம், நாளைக்கு எதுவும் பார்க்கணும் இல்லையா? நாளைக்கு ஒரு புதுமையான ஒரு பொருளோடு வரேன். அது என்னன்னு உங்களுக்கு நாளைக்கு வந்தால் தெரிஞ்சிடும். நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்ன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.